நல்ல ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்தக்க நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 91 சங்கீதம் 11 வசனம். Psalms 91 verse 11. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்க. அரும தேவனுடைய பிள்ளையே, நம் சின்ன காரியத்து கூட நாம் சோர்ந்து போவதுண்டு. சின்ன காரியத்துக்கே நாம் டென்ஷன் ஆகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்க. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் யோசிச்சு பாருங்க. நாம் ஒருவேளை அவரை விட்டு தூரமா இருக்கலாம், ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆமென், ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அவரோடு இணைந்து இருக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய எல்லா வழிகளிலும் உன்னை பாதுகாக்கும்படிக்காக அவர் வருவார். அது மட்டுமல்ல, உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த இயேசுவின் கருத்தில் நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் இன்னைக்கு ஒரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.